ஸோ ஹாய் நண்பா, ஸ்விக்கியை பற்றி ஒரு சின்ன அப்டேட். இந்த ஜிஎஸ்டி ஃபைல் 99 ரூபா கொடுத்து ஃபைல் டேக்ஸ் அட்ஜஸ்ட் 99 சொல்கிறாங்கல்ல, இது எல்லாத்துக்கும் கிடைக்காது. அதிகமாக சம்பாரிச்சிட்டு டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ரிட்டன் அமௌண்ட் 5000 வரும். எல்லோரும் நம்பி கோவிந்தா ஆயிட வேண்டாம், தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்விக்கியில் இன்றைக்கி கோயம்புத்தூர் ஜோனில் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் 36 ஆர்டர் ஓட்டினா 920 ரூபா. ஆனால் இது 27 ஆர்டர் வரைக்கும் ரொம்ப முக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. அதுக்கு ஜொமேட்டோவே ஓட்டிகிட்டு போயிடலாம். ஸோ இதை தாண்டி ரெஃபரல் அமௌண்ட் கோயம்புத்தூர் ஜோனுக்கு 12700 கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்விக்கி ஸ்டோரில் போய் நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக எல்லாத்துக்கும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இன்சூரன்ஸ். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, சோஷியல் மீடியாவில் இது எப்படி சொல்கிறது, எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வர இன்சூரன்ஸ் ரொம்பவே முக்கியம். இன்சூரன்ஸில் 2 டைப் காமன். ஒன்று கார்ப்பரேட் இன்சூரன்ஸ், அது எல்லாத்துக்குமே கவர் ஆகும். இண்டிவிஜுவலாக போடுறது சம்டைம்ஸ் சில நேரத்துக்கு கவரேஜ் ஆகாது. தெளிவான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்சூரன்ஸை போடுங்க. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லி கண்ட மேனிக்கு போய் போட்டுறாதீங்க. மண்டைய கிழவருக்கு 1000 பேசுவாங்க. நமக்கு எங்கே போச்சுன்னு தான் நம்ம முதல்ல யோசிக்கணும். அவன் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவான். நான் சொல்கிறேன், நான் என்ன வேணால் சொல்லுவேன், நான் போடுறதுக்கு உனக்கு எங்கே போச்சுன்னு தான் கேட்பான். ஸோ கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் ஸ்விக்கியில் வர்றது யாரும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஜொமேட்டோவில் வர்றது யாரும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக, எனக்கு இன்சூரன்ஸோட அருமை அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. எனக்கு 40,000 ரூபா இன்சூரன்ஸில் வந்துச்சு. அன்றைக்கி எவனுமே எனக்கு கொடுக்குறக்கு கதி இல்லாமல் நின்றுருந்தேன். அப்போ அந்த டைமில் எனக்கு இன்சூரன்ஸ் 40,000 தான் கவரேஜ் ஆச்சு. ஜொமேட்டோவில் வந்தது. ஸோ ஸ்விக்கியில் ஒருத்தங்க ஐடி போட்டால் அவங்க ஃபோட்டோ எடுக்கணும், டிஷர்ட் போடணும், இடையில நிறைய டைம் கேட்கும். ஆனால் ஜொமேட்டோவில் அப்படி கிடையாது. எப்படி சொல்கிறது, இப்போ உங்கள் ஒய்ஃப் ஐடி போட்டுட்டு நீங்கள் கூட ஓட்டிக்கலாம். உங்கள் ஒய்ஃபுக்கு இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நிற்கும். அதே மாதிரி எத்தனை பேர் வேணாலும் ஜொமேட்டோ ஈஸி, ஃபோட்டோஸ் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஸ்விக்கியில் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட இன்சூரன்ஸ் டைப் வேறு. ஆக்சிடென்டல் கவரேஜை கிட்டத்தட்ட 1 கோடி. ஓபிடி கவரேஜ் பார்த்தீங்கன்னா 10,000. ஹெல்த் இன்சூரன்ஸ் 2 லட்சத்து வரைக்கும் கவரேஜ் ஆகும். ஸோ இதோட இன்சூரன்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. இன்சூரன்ஸ் கைடு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாமினி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்சூரன்ஸோட ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதிலே கொடுத்துருப்பான். அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் சேருங்க. நீங்கள் இன்சூரன்ஸ் இருக்குன்னு ஆஃபீஸில் போய் சொன்னால் போதும், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இன்சூரன்ஸ் செட்டில்மெண்ட் எல்லாமே வரும். இதில் என்னென்ன எதுக்கு எவ்வளோ கவரேஜ் ஆகுன்னு இதிலே கொடுத்துருப்பான் தெளிவாக. ஸோ 14 நாளைக்கு ஐடி ஓட்டாமல் இருந்துட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் ஹோல்டில் விழுந்துடும். அந்த தப்பை பண்ணிடாதீங்க. வாரத்துக்கு ஒரு 3 ஆர்டராவது ஓட்டிக்கோங்க. இன்சூரன்ஸ் முக்கியம், அதுக்காகத்தான் இதை ஓட்டுறேன்னு நினைக்கிறவங்க. இந்த அதே கொடுத்துருக்காங்க, இந்த பாலிசி கவர் ஒன்லி இஃப் யூ ஆர் ஆக்டிவ் அண்ட் டெலிவரி த்ரூ ஸ்விக்கி ஆப். ஸோ இதில் கொடுத்துருக்கான் பாருங்கள் என்னென்ன கவரேஜ் ஆகணும். ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸு, ஸ்கின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓபிடி ட்ரீட்மெண்ட்டு, டெத்து, ஆம்புலன்ஸ் கவர் 10,000, எஜுகேஷன், மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டு, பெண்களுக்கு டெலிவரிக்கு, சிசேரியனுக்கும் C-செக்ஷனுக்கும் 40,000 வரை கவரேஜ் ஆகும். ஃபேமிலி கவர் 2 சில்ட்ரன் வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். மொபைல் ப்ரொடெக்ஷனு. ஸோ 24 hours ஆனால் அதுவே கிளைம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் கேஷ்லெஸ். எல்லாருமே இ-ஸ்ராம் கார்டு போட்டு வச்சுக்கோங்க. அது ரொம்பவே முக்கியம். இதுலேயே அப்ளை பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்தில் அப்ளை ஆயிரும். இ-ஸ்ராம் கார்டு ரொம்ப 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 முக்கியம். இந்த ரிலையன்ஸ் ரிலையன்ஸோடது. இந்த இன்சூரன்ஸ் ரிலையன்ஸ் போட்டு கொடுக்குறது தான் ஸ்விக்கியில் உங்களுக்கு கவரேஜ் ஆகுது. தேர் ஆர் 2 கிளைம் மோட்ஸ். 2 கிளைம் மோட் கொடுத்துருக்காங்க. கெட் அட்மிட்டட் நெட்வொர்க். அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் ஆகிட்டிங்கன்னா இ-ஸ்ராம் கார்டு அண்ட் ஃபோட்டோ ஐடி. இன்ஃபார்ம் த ஹாஸ்பிட்டல் டெஸ்கில் இன்ஃபார்ம் பண்ணணும் இன்சூரன்ஸ் இருக்குன்னு. டைரெக்ட்லி அவங்களே பே பண்ணிக்குவாங்க. இல்லையா
பே த பில் ஃபஸ்ட்டு. பில்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணணும். அந்த கிளைமை வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் ஸ்விக்கி ஆப் மூலிமா ரைஸ் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இன்சூரன்ஸ் பார்ட்டி ரிலையன்ஸ் கவரேஜ் ஆகிரும். அப்புறம் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அவங்களே கிரெடிட் பண்ணிடுவாங்க, என்ன அமௌண்ட்டு பில்லோ. ஸோ தேவையான டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் சம்மரி, எல்லா டாக்குமெண்ட்டும் பத்திரமா வச்சுக்கணும். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இருக்குதுன்னு எல்லாமே தெளிவாக வச்சுக்கணும். ஃபைனல் பில் பேமெண்ட்டு, அப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸு, ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா ஃபைனல் பில்லு, எக்ஸ்ரே டயக்னோஸ் பண்ண எல்லாமே வேணும். அப்புறம் என்ன காரணத்துக்காக இன்சிடெண்ட் நேரேஷன் ஆச்சு, டெத்துனா எஃப்ஐஆர், போலீஸ் ரிப்போர்ட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டு, பேங்க் டீட்டெயில்ஸ். டிசபிலிட்டினா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட்டு, இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு, இதெல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ பெண்கள் டெலிவரி டைமில் இது ஓட்டும் போது இன்சூரன்ஸ் எப்படி கவரேஜ் ஆகும்னா, நார்மல் டெலிவரினா 25,000, சிசேரியன் பண்ணுறாங்கன்னா 40,000. இது ஃபைனலாக பில்லெல்லாம் பே பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி வருவீங்கள, அப்போ உங்களுக்கு அந்த பில்லை கிளைம் ஆயிரும். 40,000 போக மீதி என்ன அமௌண்ட்டோ அதை நீங்கள் கொடுக்கணும். இது வந்து 2 சில்ட்ரனுக்கு மட்டும்தான், ஃபஸ்ட்டு 2 சில்ட்ரன் மட்டும்தான். ஸோ இதுதான் நண்பா இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இன்சூரன்ஸ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆச்சு. நாமினி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போஸ் உங்கள் ஃபேமிலிக்கு இது யூஸ் ஆகும். இதுக்குள்ளே போனீங்கன்னா நாமினி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். தயவு செஞ்சு தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்சூரன்ஸோட வேல்யூ எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. 40,000 எனக்கு அன்றைக்கி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஜொமேட்டோவில் போட்ட இன்சூரன்ஸ் தான் என் ஒய்ஃபோட டெலிவரிக்கு ரெக்கவர் ஆச்சு. அப்படி இன்சூரன்ஸே இருந்தாலும் அதில் காட்டுற ஹாஸ்பிட்டலில் நல்ல ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் சேரணும். ஏமாத்துகிற ஹாஸ்பிட்டலும் பில்லை பிடுங்குற ஹாஸ்பிட்டலும் இருக்கானுங்க. உதாரணத்துக்கு ஒத்தக்கால் மண்டபத்தில் கற்பகம் ஹாஸ்பிட்டல் ஃப்ராட் ஹாஸ்பிட்டல், 1ஆம் நம்பர் ஃப்ராடு ஹாஸ்பிட்டல். ஸோ புரியுதுங்களா? இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய கம்பெனி இருக்குது, அதில் பாதி ஃப்ராடு கம்பெனி. ஸோ என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக இன்சூரன்ஸை போடுங்க. இதில் வர்ற இன்சூரன்ஸ் சேஃபாக வச்சுக்கோங்க. 14 நாளைக்கு ஆர்டர் ஓடலைன்னா இன்சூரன்ஸ் டீஆக்டிவேட் ஆகிரும். மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணோன்னா மறுபடியும் நீங்கள் ஆர்டர் ஓட்டணும். புரியுதா?